வெல்கம் அண்ட் வணக்கம். ஃபேக்ட் டு ஃபிட்டு டே 2. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த டீ கடை, இந்த மாதிரி தான் பெங்களூருக்குள்ளே நைட் டைமில் நம்மளுக்கு டீ கடை கிடைக்கும். இது ஆஃபீஸ்லேருந்து வரப்போ எனக்கு இருக்க பெரிய கிரேவிங்ஸே இதுதான். இந்த ஃபிட்டு ஜேர்னிக்குள்ளே வரணும் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு இதை தான் கட் பண்ணணும். சரி, ஓகே, ஒரு ப்ரெட்டும் ஒரு டீயும் போட்டு ஃபியூல் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. மார்னிங் டைம் கூட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஃபியூலை ஃபில் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே நல்லும் பல் தூக்கும் வேலை. நல்லா ப்ரஷ் பண்ணிட்டோ, நல்ல சன்ரைஸ் இல்லைன்னா ஒரு காஃபி சாப்பிட்லான்னு சன்ரைஸ் காஃபி போட்டு வந்தேன். அது கூட 2 ஹைட் அண்ட் சீக் பிஸ்கட் சாப்பிட்லான்னு எடுத்தேன். பட் டேஸ்ட்டு வேறு லெவல் இருந்துச்சு. ஒரு 10 ஹைட் அண்ட் சீக் பிஸ்கட் உள்ள தெளியாச்சு. சரி, அதுக்கப்புறம் இயற்கையை கொஞ்சம் ரசிச்சிட்டே இருக்கப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூர் இருக்கமா இல்லை வில்லேஜில் இருக்கமா டவுட்டு எனக்கே வந்துருச்சு. அதுக்கப்புறம் உணவு வேலைக்கு 2 தோசை கடலை சட்னி சாப்பிட்டு உண்டை மயக்கத்துக்கு உள்ளாயாச்சு. நல்லா தூக்கி எந்திரிச்சோன்னே மறுபடியும் புளி சாப்பாடும் பேபிகார்ன் சில்லியும் கொடுத்தாங்க. அடடா, செம்ம டேஸ்ட்டு. 2ஐயும் சாப்பிட்டோம். சரி, இந்த இன்ஸ்டாகிராம் கொஸ்டின் என்ன, ஸ்ட்ரெஸ்ஸில் தான் நிறைய பேர் சாப்பிட்றேன்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு இன்றைக்கி ஸ்ட்ரெஸ்ஸே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடிட்டிங் தான் ரொம்ப நாள் ஆச்சுல. சரி, வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு வாக்கிங்கை ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணோம். எடுத்தோன்னே 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் ஆகக்கூடாது. 1 or 2 கிலோமீட்டர் ஸ்டார்ட் பண்ணாவே போதும். அப்படியே கிராஜுவலாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆலமரத்தை பார்த்துட்டேன். ஸோ ஆலமரத்தை பார்த்தோம், இந்த 90s கிட்ஸுக்கு ஞாபகம்லாம் வந்துடுச்சு. சரி, இன்றைக்கி போய் தொங்கலான்னு சொல்லிட்டு போனால் நம்ம இருக்க சைஸுக்கு இப்போ தொங்க முடியல. பட் ஒரு நாள் ஃபிட் ஆகிட்டு வந்து தொங்குவோம். பக்கத்துலேயே மாடலாக இருந்துச்சு. அதுக்குள்ளே அப்படியே ஃபீட் பண்ணிவிட்டு நம்ம புரதச்சத்துக்கெல்லாம் அலைஞ்சிக்கிட்டு இருந்தானுங்க. புரதச்சத்துக்கெல்லாம் ஒரு ஹாய் சொல்லிவிட்டு என் ஒய்ஃபுக்கு திடீர்னு பல்லு வலினா அதுக்கு ஏதோ பேச சொன்னாங்க டாக்டர்னு போய் வாங்கிட்டு வந்தால் ஒரே கோல்கேட்டு, ஆனால் 150 ரூபாயாம். சரி, உப்புமாவை சாப்பிட்டு நம்ம பிரியா தான், இப்போ பிரியா இவளுக்கு ஒரு ஹாய் சொல்லிவிட்டு அப்படியே நம்ம ஆஃபீஸுக்கு கிளம்பியாச்சு. வட்டா மாமே டுர்.